கேள்வி சார், மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமர், இந்த 2 படமும் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு. யார் இது? ரங்கநாதன் சார். ரங்கநாதன் சார், ரங்கநாதன். சத்தியமா அவருக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் பதில் சொல்ல மாட்டேன். விஷால் சார், இல்ல ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டெல். அண்ணனுக்கே தெரியும். நான் வந்து இதுக்கு மேல வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில நான் அந்த சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு பொதுச் செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன், என்ன வந்து இந்த பிரஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. ஒரு பொதுச் செயலாளரா என்ன வந்து பேச விட்டுறாதீங்க. வேணாம், அண்ணனோட கேள்விக்கு வேணாம். ஏப்ரல் 26ஆம் தேதி விசால் சார் இங்க ஏப்ரல் 26ஆம் தேதி ரத்தனம் படம் வர மாதிரி இருந்தது. அது கூட வந்து அரண்மனை 4 வர மாதிரி இருந்தது. நீங்க சில கேள்விகள் கேட்டீங்க, சில கோவப்பட்டீங்க. இப்ப அரண்மனை 4 May 3 போயிருக்கு. அந்த அரண்மனை டைரக்டர் வந்து உங்க ரொம்ப நெருங்கிய நண்பர் சுந்தர் சி சார் தான். அவருக்கு அண்ணன் அவருக்கு ஒரு வருத்தம் இருக்காது. அவருக்கு என்ன சொல்ல வரீங்க? ஐயோ, நான் வந்து தள்ளி போக சொல்லி நான் சொல்லிங்க. எனக்கு அந்த அதிகாரம் இல்லையே. நான் யாருங்க இன்னொரு படம் தள்ளி போ சொல்றதுக்கா? நான் அந்த மாதிரி பயன்படுத்த முடியாது. நான் அந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்ண மாட்டேங்க. எல்லா படமும் ஓடணும். காம்படிஷன்ல வந்து 8 லைன் ஏன் போடுறாங்க? 100 மீட்டர் ரேஸ்ல எதுக்கு ஒருத்தர் மட்டும் ஓடல? உசைன் போல்ட் மட்டும் ஓடினா நீங்க பாப்பீங்களா? 8 பேர் ஓடுறதுல உசைன் போல்ட் ஜெயிக்கிறது தான் நம்ம சுவாரஸ்யமா பாக்குறோம். அந்த 100 மீட்டர்ல அந்த 10 செகண்ட் வந்து எப்படி பாக்குறோம்? அது மாதிரிதான் சினிமா துறையில வந்து காம்படிஷன்ன்றது தவிர்க்க முடியாத விஷயம். சோலோ ரிலீஸ் கிடைக்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். இப்ப மார்க் ஆண்டனி செப்டம்பர் 15 கிடைச்சிச்சு. அந்த மாதிரி ஏப்ரல் 26 கிடைச்சிச்சு. இப்ப நான் சொன்னதுனால தள்ளி போச்சுன்னு அப்படியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அவங்க கிட்டதான் நீங்க கேள்வி கேட்கணும். நான் என்னால வந்து நான் யாரும் தள்ளி போங்க, தயவு செஞ்சு எல்லாரும் விலகுங்க, நான் மட்டும் ஜெயிக்கணும் அப்படியெல்லாம் என்னைக்குமே நான் யோசிச்சதே கிடையாது. நான் சத்தியமா அந்த மாதிரி யோசிச்சதே கிடையாது. எல்லாரும் ஜெயிக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லா தயாரிப்பாளர்களும் சம்பாதிக்கணும், எல்லா இயக்குனரும் ஜெயிக்கணும், எல்லா புதுமுக நடிகர்கள் இருந்து பெரிய நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நான் ஜெயிக்கணும். ஹரி சார், விஷால் சார், ஹரி சார், நீங்க வந்து கமர்ஷியல் படங்கள் 22 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. கமர்ஷியல் பிலிம் மேக்கிங்கோட அப்ரோச் இப்போ உங்களுக்கு எப்படி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு? 2005 அது எப்படி இருந்துச்சு, 15 எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? See, the same underline ஒரு விஷயம் இருக்கு, எமோஷன்ஸ். இப்ப நம்ம குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து என்னைக்குமே வந்து நம்ம குடும்பத்துல ஒண்ணு, இவரு குடும்பத்துல ஒண்ணு, அவர் குடும்பத்துல ஒண்ணு அப்படியெல்லாம் இல்ல. ஒற்றுமொத்த இப்ப இங்க இருக்கிற அத்தனை பேரோட குடும்பங்கள்ல ஒரே விதமான ஒரு எமோஷன் ஓடும். அது சண்டைகள் இருக்கலாம், அது எமோஷனல் விஷயங்களா இருக்கலாம், சில வந்து சம்பவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் சந்திக்க வேண்டிய விஷயங்களா இருக்கலாம். இதெல்லாம் வந்து நான் ஏன் வந்து அதான் சார் சொன்ன மாதிரி வி டேக் லீவ் அவுட் ஆஃப் ரியாலிட்டி. ரியாலிட்டி எங்கிட்ட இருந்து வருதுன்னா, நாங்க நியூஸ் பேப்பர்ல படிக்கிற விஷயங்கள், நாங்க டிவில படிக்கிற விஷயங்கள் தான். சும்மா வந்து கற்பனையா ஏலியன் மார்ஸ்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் நாங்க திரைப்படமா பண்றது இல்லை. இங்கிட்டு நடக்கிற தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம வந்து பண்றோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி மாற்றங்கள் வந்து டெக்னாலஜில மாறலாம், ஆனா எமோஷன் எப்பவுமே மாறவே மாறாது. ஒரே ஒரு எமோஷன் தான். அது வந்து லவ்வா இருக்கட்டும், அது வந்து பெற்றோர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அது ஒரு புருஷன் பொண்டாட்டி மத்தியில இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எமோஷன் இஸ் சேம். அதை எப்படி வந்து இன்னைக்கு இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி டெக்னாலஜி வைஸா வந்து ஒவ்வொரு திரைப்படம் வந்து காட்டுறாங்க. இந்த இன்ஸ்டாகிராம்ல அதுல வந்து சோசியல் மீடியால முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வளர்ச்சி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ சினிமாலேயும் வளர்ச்சி வந்து ஓடிடி. எப்பயோ சொன்னாரு கமல் சார், அது அவர் சொல்லும் போது எல்லாரும் வந்து அவர் வந்து ஒரு வழியாக்கிட்டாங்க. ஆனா அவர் சொன்னதுதான் இன்னைக்கு நடக்குது, ஓடிடி பிளாட்ஃபார்ம். ஸோ அதுதான் வளர்ச்சி. அதே மாதிரிதான் ஹரிசாரோட திரைப்படம் வந்து தாமிரபரணி நம்ம வந்து பண்ணோம், பூஜை பண்ணோம். ஆனா அதே ஆடியன்ஸ் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. ஸ்கூல்ல படிக்கிறவங்க இன்னைக்கு வந்து வேலைக்கு போறாங்க, காலேஜ் படிச்சவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து வளர்ச்சி வரும்போது அவங்க வந்து படங்கள் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து வராங்களே, என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு தான் நினைச்சு பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துல வந்து அண்டர் கரண்ட்ல இருக்கிற பேஸ் எமோஷன்ல வந்து we have upgraded, he has upgraded how to show that emotion and at the same time how to make it presentable. நம்ம என்ன ஒரு உணவு சாப்பிடும் போது கூட அவங்க வந்து எப்படி பிரசன்ட் பண்றாங்கன்றது முக்கியம். சும்மா தூக்கி டேபிள்ல அப்படி தூக்கி போட்டா சாப்பிடு அப்படின்னு சொன்னா சாப்பிடுவோமா?
அவங்க வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்றாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல அப்படின்றது வச்சுதான் நம்ம வந்து சாப்பிடுறோம். உணவு இப்போ அதே மாதிரிதான் நாங்க கொடுக்குற உணவு, என்டர்டைன்மெண்ட் உணவு, அது வந்து அப்கிரேட் பண்ணி சார் பண்ணியிருக்காரு. இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு, இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி. அதுதான் சொல்றேன், 5 நிமிடங்கள் சிங்கிள் ஷாட்டா பண்றதெல்லாம் வந்து இந்த படத்துல ஏன் வந்து அவ்வளோ உழைப்பு வச்சு பண்றது காரணம் வந்து இதெல்லாம் ஒரு புதுசா இருக்கும் பார்க்கும்போது. ஹரிசார் படங்களே புதுசா இருக்கும் பாக்குறதுக்கு. இது எப்படி எடுத்தாங்க, எப்படி ஹரிசார் எக்ஸிக்யூட் பண்ணாரு, நாங்க எப்படி யோசிச்சோமோ அதே மாதிரி ஆடியன்ஸும் யோசிப்பாங்க. நீங்க 100 கோடி வசூல் சொல்லிட்டீங்க. மார்க் ஆண்டனி வந்து 100 கோர்ஸ் கிராஸ் பண்ணியாச்சு, சந்தோஷம். ரத்தமும் அதே மாதிரி கிராஸ் பண்ணிட்டோம், வாழ்த்துக்கள் சார். இப்ப என்னன்னா ஹரிசார் படம்னாவே வந்து ஒரு ஜானர் இருக்கும், ஃபுல்லா ஃபைட் சீன் எல்லாமே. இந்த வந்து உங்கள்கிட்ட கதை சொல்லும் போது இது 2-3 வார்த்தைகள்லாம் வருது உள்ள. விஷால் சார் வந்து அது எப்படி எடுத்துக்கிறாரு? இல்ல அதுதான் நான் சொல்றேன், ஹரிசார் சொல்ற கதையை வந்து நான் அவர் சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு விஷயம் நான் ஓப்பனா சொல்றேங்க. இவர் வந்து எல்லாரும் நினைப்பாங்க ஒரு இயக்குனர் சொல்றது அப்படியே ஒப்பேக்கணும், அதெல்லாம் ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிற டெக்ஸ்ட் புக்ல. ஆனா இயக்குனர் வந்து சொல்லும் போது சார் இப்படி ஒரு விஷயம் பண்ண, ஆமா பண்ணலாமே, எப்படி கூட பண்ணலாமே அப்படின்னு பிளெக்சிபிளா இருக்கிற இயக்குநர்களோட ஒர்க் பண்ணும்போது வேற ஒரு அவுட்புட் வரும். ஏன்னா அவர் வந்து காது வச்சு கேட்பாரு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்ற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்த வந்து அதான் சொன்னாரு, ஒரு எமோஷன் ஒரு பொண்ணு மேல, அதுவும் வந்து சில காட்சிகள் இருக்கு, இவன் கோவப்படணும். நீங்க படம் பார்க்கும் போது அட்ரா அவன அப்படின்னு சொல்றதுதான் வந்து எனக்கு கிடைச்ச அந்த மாசி இவரு பண்ண அந்த சண்டைக்கோழியில. என்னது காசியா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இறங்குறான்ல, அன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் சொன்னான் அட்ரா அவன அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து ஒருத்தன் விஷால்ன்ற ஒரு ஆக்ஷன் ஹீரோ பிறந்தோம். அதே மாதிரிதான் தாமிரபரணியிலும் அதே மாதிரிதான் பூஜை. அதே மாதிரி ரத்னத்துல வந்து நீங்க படம் பார்க்கும்போது ஒவ்வொரு வாட்டி ஹீரோ வந்து கோவப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு காரணமா இருக்கும். அவனுக்கா சண்டை பண்ண தெரியும் அதனால பண்றான் அப்படியெல்லாம் இல்லை. அது ஒரு கரெக்டா வந்து இது அடிக்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த இடத்துல கோவம் காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தெரியும். சார் விஷால் சார் இங்க சார் தேவராஜ் எஸ் சார், ஆர்யாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் நடிகர் சங்கத்துக்கு கட்டிடம் கட்ட முடியணும் அப்படின்னு வெயிட் பண்ணீங்க. இப்போ பிரபாஸையும் சல்மான் கானையும் வேணும்னே வம்புக்கு இழுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன திருமணத்தின் மேல என்ன வெறுப்பு? அப்படியே நாங்கெல்லாம் திருமணம் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கோம். உங்களுக்கு ஏன் வந்து நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம், திருமணம் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. நாங்கெல்லாம் திருமணம் ஆயிருக்கோம், சந்தோஷமா இருக்கும். ஆமா, அதையே இல்ல அதையே வந்து அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு. திருமணம் அவாய்ட் எல்லாம் இல்லைங்க. சரிங்க, ஒரே ஒரு விஷயம், சினிமா பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இவரை படப்பிடிப்பு 80 நாட்கள் 90 நாட்கள் சார் சொல்றதை நான் செய்யணும், டிராவல் ஆகணும். அதே மாதிரி தயாரிப்பாளோட டிராவல் ஆகணும், தேவியோட டிராவல் ஆகணும், எல்லாரோட மாஸ்டரோட டிராவல் ஆகணும், தினேஷ் மாஸ்டரோட டிராவல், எல்லா சுகுமாரோட டிராவல் ஆகணும், எல்லாரோட டிராவல் ஆகிறது ஒரு விஷயம். ஆனா ஒரு பொண்ணோட டிராவல் பண்றது வாழ்நாள் பூரா டிராவல் பண்ற ஒரு விஷயம். கல்யாணம்ன்றது சாதாரண விஷயம் எனக்கு கிடையாது. அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், உணர்வுபூர்வமா இருக்கணும், அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிடணும். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு டைம் லைன் வரணும். ஸோ கண்டிப்பா கடவுள் வந்து எனக்குன்ட்டு அந்த டைம் கொடுப்பாரு. நானா சொல்றேனே, திரும்பவும் சொல்றேன், சொன்னதுக்கு அப்புறம் நாங்க செஞ்சிட்டோம்ல, அதாவது செஞ்சதுக்கு அப்புறம் நாங்க சொல்வோம் நாங்க சொன்னது செஞ்சிட்டோம்ல. நீங்க சொல்ற அந்த கட்டடம் வந்து இந்த வருடம் வந்து கார்த்தி மூலியமா கண்டிப்பா, ஏன் உழைப்பெல்லாம் விட்டுருங்க, கார்த்தியோட உழைப்புனால இந்த வருஷம் வந்து கண்டிப்பா கட்டிடம் வந்துடும். நீங்க சொல்ல முடியாது. இந்த வருடம் வந்து நீங்களே அந்த பட்டு செட்டை போட்டுக்கிட்டு நீங்க சொல்லுவீங்க, விஷால் நான் தான் கேள்வி கேட்டேன், இந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு, என்னாலதான் கல்யாணம் ஆச்சு, நீங்களே சொல்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அது அவர் கையில இருக்கு. முன்னாடி வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து நீங்க சொல்லிருந்தீங்க 4 கோடி 3 கோடி பணம் வச்சுடுவீங்க, எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க, பணம் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்ப ஸ்டேஜ்ல பேசும்போது சொல்றீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும், அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்றீங்க. நான் ஓப்பனா சொன்னா அது கான்ட்ரவர்சி ஆகுது. ஓப்பனா வந்து அதான் இப்ப பாருங்களேன், இப்ப ஓப்பனா வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னாரு, பிரதர் கேட்டாரு,
சார் சொன்னாரு. அதுதான் நான் திரும்பவும் சொல்றேன். நான் வந்து ஒரு அக்கறையோட நான் வந்து சொல்றேன். நான் ஒரு வெறுப்போட நான் சொல்லல. சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாம இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது யார் அணுகணும், எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும், யார் டிஸ்ட்ரிபியூட்டரா வந்து இது பண்ணலாம், எதுவுமே இல்லாம வந்து எதுவுமே இல்லாம வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்ற ஒரே விஷயம், தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோட இருங்க. நீங்க போடுற முதலீடு எப்படி உள்ள வரப்போகுதுன்றது முன்கூட்டியே நீங்க யோசிச்சுக்கோங்க. ஓடிடி வாங்க போறாங்களா, சேட்டலைட் வாங்க போறாங்களா, மார்க்கெட் இருக்கா, இது வந்து திரையரங்கம் வந்து இப்போ ரிலீஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் தான் கலெக்ஷன் தான். 4வது நாள் ஃபர்ஸ்ட் வாரம் வந்து 80% கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வாரம், 2வது வாரம் வந்து மீதி 20%, 3வது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது. சத்தியமா நான் சொல்றேன், இது பெரிய படத்துக்கும் சரி. 3வது வாரம் 4வது வாரம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் எல்லாம் சில படங்களுக்கு 1 in a million அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள். இப்ப சின்ன திரைப்படங்களுக்கு நான் சொல்ற ஒரே விஷயம், திரும்பவும் நான் அன்னைக்கு நான் சொன்னேன், நீங்க என்ன கேக்குறீங்க, தோனியை போய் கேளுங்களேன். நம்ம விசில் அடிக்கிறோம்னா ஒரு 6 அடிக்கும் போது அவரும் ஒரு படம் எடுத்தாரு, அவர்கிட்ட மைக் நீட்டி கேளுங்களேன். அவர் முதலீடு அவர் போட்டாரு காசு என்ன எவ்வளவு வந்து திரும்ப வந்ததுன்னு நீங்க கேளுங்க, உங்களுக்கு அந்த பதில் வரும். ஏன் என்ன கேக்குறீங்க? நான் சொல்றது வந்து எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன். ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டா ஜெயலலிதா அம்மா வந்து அரெஸ்ட் ஆனாங்க, எல்லா திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க. போச்சு எனக்கு காசு, அப்படியே போச்சு எனக்கு. 4 கோடி போச்சு, 4 கோடி 5 கோடி போச்சு. எல்லாமே இருக்கும் சினிமால வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தி. ஸோ அந்த வகையில வந்து சின்ன திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுடுவாங்க மார்க்கெட் என்ன நிலவரம்ன்றது. இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி தி பிக்கெஸ்ட். நான் எப்போ ஓப்பனா சொல்றேன், இது நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி தி பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் சவுத் இந்தியால சின்ன படங்கள்ல பெரிய படங்கள்ல. இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை. அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர், இயக்குநர்கள், நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டா வந்து ஒரு கோர்வையா போக முடியும். அந்த பொறுமை கண்டிப்பா இந்த வருஷம் தேவை. இட்ஸ் கோயிங் டு பி a very very big task. இந்த மே மாதத்துல இருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன படங்கள்ல இருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி a biggest asset test ன்னு சொல்லுவேன். விஜய் வந்து 2026 வராரு, நீங்க 2026 வரன்றீங்க. ஏன்னா தளபதி, புரட்சி தளபதி இப்படி தொடர்ந்து அவர் மதுரை நடிச்சாரு, நீங்க மதுரைக்காரராகவே வாழ்ந்தீங்க இப்ப படத்துல. அவர் இறங்குறதுனால இறங்குறீங்களா, இல்ல அண்ணா நகர்ல தண்ணி வந்து அதை பிக்கப் பண்ணல அதை நோக்கி இறங்குறீங்களா அரசியல்? அண்ணா நகர் இருந்தது ஒரு தொகுதிங்க. இன்னும் ஏன் அண்ணா நகர்ல தண்ணி இறங்குறது அது ஓகேங்க. அது வந்து நான் பதிவு பண்ணது வந்து எங்க வீட்டுல தண்ணி, அது வந்து அண்ணா நகர். நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் திரும்ப அதான் சொல்றேன். முதல்ல வந்து தளபதி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள். அவர் வந்து எடுத்த முடிவு, அவர் வந்து சமூக சேவைக்கு வராரு, மக்கள் சேவைக்காக வராரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு. அது வந்து அவருக்கு முதல்ல அவர் வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர், ஒரு ரொம்ப பிடிச்ச நடிகர். எனக்கு என்னன்னா அவரை வச்சு இயக்கி ஒரு படம் பண்ணோன்னு எனக்கு ஒரு ஆசை. ஐயோ அவர் சொல்லிட்டாரு இதுதான் கடைசி படம்னு எனக்குள்ள ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அதுதான் இப்போ விஷாலன் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ என்னன்னு தெரியாது எனக்கு. ஒருவேளை நான் ஹரிசார் கதாநாயகனா இருக்கிறதுனால நிஜ வாழ்க்கையிலயும் வந்து ஏதோ ஒரு சமூக விஷயம் பிரச்சனைகள்னா இறங்கி பேசணுன்ற உணர்வு வந்து ஆட்டோமேட்டிக்கா வருதா என்னன்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேங்க. 2026ல வந்து விஷால் வந்து வரக்கூடாதுன்றது தயவு செஞ்சு அந்த அவங்க வந்து அவங்கவுங்க வேலைகள் பண்ணிக்கிட்டா நம்ம சந்தோஷப்படுவோம். டிசம்பர் மாசம் திரும்பவும் சொல்றேங்க, மழை வருதோ இல்லையோ தயவு செஞ்சு அந்த வெள்ளம் வந்து வராம பாத்துக்கோங்க. திரும்பவும் வந்து மறுபடியும் இன்சூரன்ஸுக்கு ஓடிக்கிட்டு ஆடி கார்ல இருந்து சின்ன கார் வரைக்கும் மிதக்கிட்டு வேளச்சேரியில ஏரி பக்கத்துல மறுபடியும் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊருங்க, நம்ம வாழ்ந்த ஊரு, நம்ம சம்பாதிச்ச ஊரு, நம்ம ஊர் வந்து ஒரு வருஷம் இதே மாதிரி இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு ஆதங்கம். ஏன்னா அதெல்லாம் மாறிடுச்சுன்னா நாங்கெல்லாம் எதுக்குங்க வந்து சொல்லணும்? அதுதான் ஒரு விஷயம்.
ஸோ ஒரு சமூக சேவை செய்யறதுக்கு அவங்க எல்லாம் ஒரு உணர்வோட நான் செயல்படும் போது நாங்கெல்லாம் வந்து ஹரி சாரோட அடுத்த திரைப்படம் அதுக்கு அடுத்த திரைப்படத்துல வந்து எப்போ வாய்ப்பு கொடுப்பாருன்னு நாங்க ஏங்கிட்டு இருப்போம். அதுதான் நான் எங்களோட வேலை. இல்ல சார், நான் கேட்க வந்தது அதான் அண்ணா நகருக்கே தண்ணி வந்து, அதாவது அண்ணா நகர் அடையாறு காஸ்ட்லி பீப்புள் அங்கேயே வந்துருச்சு, மற்ற ஏரியாவில் ஜாஸ்தி வந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்ல தான் நீங்க சொன்னீங்க. நீங்க சொல்ற விஷயம் எல்லாமே முன்னாடி கூட நீங்க அந்த பிரஸ் மீட்ல சொன்னது 200 படம் நிக்குது, இப்போதைக்கு சின்ன படங்கள் வேண்டாம், அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் உங்க காசை போடுங்கிற மாதிரி சொன்னீங்க அந்த பிரஸ் மீட்ல. ஆனா புரிஞ்சுக்கப்படுறது தப்பா இருக்குது. அதனாலதான் நான் கேள்வி. இல்ல அப்படி இல்லைங்க, சின்ன படங்கள் வந்து ஒரு திசை இல்லாம போயிட்டு இருக்குல்ல. நீங்க வந்து நீங்க கரெக்டா வந்து என்ன சிச்சுவேஷன் பார்த்துட்டு நீங்க படம் எடுங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். சார், மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு, இந்த 2 படமும் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு. யார் இது? ரங்கநாதன் சார். ரங்கநாதன் சார், ரங்கநாதன். சத்தியமா இருக்கு, நான் பதில் சொல்ல மாட்டேன். சத்தியமா நான் பதில் சொல்ல மாட்டேன். விஷால் சார், இல்ல ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டெல் him. அண்ணனுக்கே தெரியும், நான் வந்து இதுக்கு மேல வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில நான் சத்தியமா ஒரு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு பொதுச் செயலாளரா தயவு செஞ்சு நான் சொல்றேன், என்ன வந்து இந்த பிரஸ் மீட் ஆரோக்கியமா போயிட்டு இருக்கு. ஒரு பொதுச் செயலாளரா என்னை வந்து பேச விட்டுறாதீங்க, வேணாம். அண்ணனோட கேள்விக்கு வேணாம், எல்லாம் நல்லபடியா சாப்பிட்டு. விஷால் சார், நீங்களும் களத்துல இறங்க போறீங்க, ஒருவேளை இறங்கிட்டீங்கன்னா 2 பக்கமும் 2 சப்போர்ட் பண்ணுவீங்க. ஏங்க ஒருத்தருக்கு நல்லது பண்றதுக்கு ஏங்க சப்போர்ட் வேணும்? நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சப்போர்ட் எல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவேஷன், காம்பினேஷன், பெர்மிட்டேஷன், இந்த கான்ஸ்டன்சியில் இவரை நிப்பாட்டினா அதெல்லாம் அப்படியெல்லாம் யோசனை இல்லைங்க. நான் நல்லது பண்ணணும், அவ்வளவுதான். அந்த நோக்கம் தான். இவங்க சப்போர்ட் வேணும், அவங்க சப்போர்ட் வேணும், அந்த மாதிரி வந்து எடுத்த உடனே வந்து அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. பண்ணணும், அவ்வளவுதான், நல்லது பண்ணணும். ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அதாவது சாப்பாடுக்கு டைம் ஆயிட்டு இருக்கு, எல்லாரும் பசியோட இருக்காங்க. பாலா உள்பட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.